பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் கூட ஃப்ரீஸ் பண்ணாங்க, பயமுறுத்தினாங்க. இந்த பணங்காட்டு நரி சலசலப்புகளுக்கு அஞ்ச மாட்டோம். எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து தைரியமாக அம்மா மாதிரி நானும் முடிவெடுத்தேன். அதிமுக ஆபீஸ் போய் கையெழுத்து போடும் வரை பிஜேபியிலிருந்து எவ்வளவோ நிர்பந்தம், எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து தைரியமாக அம்மா மாதிரி நானும் முடிவெடுத்தேன். இந்த முறை இந்த கூட்டணி அதிமுகவுடன் தான், இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது என்று உறுதியாக மக்களுக்காக, இந்த மக்களுக்காக, தொகுதிக்காக நான் முடிவெடுத்தேன். எத்தனையோ நிர்பந்தங்கள் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் கூட ஃப்ரீஸ் பண்ணாங்க, பயமுறுத்தினாங்க. இந்த பணங்காட்டு நரி சலசலப்புகளுக்கு அஞ்ச மாட்டோம். எத்தனை சோதனைகள் எத்தனை வந்தாலும் அதுக்கெல்லாம் கண்டு பயப்படுவர் கேப்டனும் இல்லை, அவருடைய துணைவராக உங்கள் அந்நியாரும் கிடையாது. அதனால இன்னைக்கு ஆளும் பிஜேபிக்கும் இங்க ஆட்சி செய்யும் திமுகவுக்கும் இந்த தேர்தலில் சவுக்கடி கொடுத்து அவர்களை வீட்டுக்கு அனுமதி சொல்லி கேட்டது. இன்னைக்கு நல்ல விஷயம், நம்ம கையெழுத்து கும்பிடணும். ஏன் சொல்லுங்க, இன்னைக்கு பாமகவும் நம்ம கூட இல்ல, பிஜேபியும் நம்ம கூட இல்ல. இது ஒரு ராசியான கூட்டணி, மக்கள் விரும்பும் கூட்டணி, தமிழகமே போற்றக்கூடிய ஒரு வெற்றி கூட்டணி என்பதை உங்ககிட்ட நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு பாமக இருந்தால் சிறுபான்மையர் ஓட்டு விழுகாது. இன்னைக்கு பிஜேபி இருந்தால் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் சிறுபான்மை ஓட்டுக்கு விழுகாது. கடவுள் புண்ணியத்துல புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் மூன்று தெய்வங்களின் ஆன்மாவோட, மூன்று தெய்வங்கள் ஆசீர்வாதத்தோட அவங்களாவே தானா வெளியே போயிட்டாங்க. அதுதான் நான் சொல்றேன், அதிமுக தேமுதிக என்றைக்குமே ராசியான கூட்டணி, மக்கள் விரும்பும் கூட்டணி, நாளை சரித்திரம் படைக்க போகும் கூட்டணி என்பதை உங்க முன்னாடி நான் சொல்றேன். ஏன்னா இது சாதாரண கூட்டணி இல்லை, ஒட்டுமொத்த மக்கள் விரும்பும் கூட்டணி, இரண்டு கட்சியின் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி. ஒரு மகத்தான வெற்றியை பெறுவோம் என்று உங்களுக்கு நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நம்ம பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திமுக 40 தொகுதியும் வென்றெடுக்கும் கருத்து கணிப்பு போச்சு. இன்னைக்கு கருத்து கணிப்பு பார்த்தீங்களா, 40 தொகுதிகளில் 30 தொகுதிகளை அதிமுக தேமுதிக வென்றெடுக்கும் என்று கருத்து கணிப்புகள் இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் அப்படின்றவரே போட்டிருக்கிறார். அதுல முக்கியமான தொகுதி இந்த திருவள்ளூர் தொகுதி என்பது இங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். நல்ல தம்பி ஒருவருடைய வெற்றி இங்கு இருக்கும் உங்கள் அத்தனை பேருடைய வெற்றி. உங்கள் குரலாக டெல்லியில எதிரொலித்து மக்களுக்கு வேண்டிய அத்தனை திட்டங்களையும் நல்ல தம்பி செய்வார். இங்க நல்ல தம்பி நிற்கிறாருன்னு நினைக்காதீங்க, கேப்டனே